செய்வதில்லை. ஞானிகளும் சித்தர்களும் கண்ட உண்மைகளை மறைபொருளாகவே சில விஷயங்களை சொல்லி சென்றிருக்கிறார்களே தவிர, உணர முயற்சி செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்களே தவிர அவர்களும் கூறியதில்லை. அப்படி இருக்கையிலே இன்னைக்கு இருக்கக்கூடிய நவநாகரிக அந்த காலகட்டத்திலே இதை பற்றி சிந்தனைகளே இல்லாமல் இருப்பவர்களுக்கு மத்தியில் இறைவனை பற்றிய சிந்தனையும், இறைவனுடன் இணைந்து இந்த உயிர் ஆத்மா இது போன்ற பெரிய பெரிய விஷயங்களை பற்றி யோசிக்கக்கூடிய ஆற்றலை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள் என்றால் கண்டிப்பாக இறைவனோட அருட்கடாட்சம் பெற்றவர்களாகத்தான் நீங்கள் இருக்க முடியும். அப்போ இந்த இடத்துல தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டியது, பிறப்பிலி பிங்ககன் பேரொருளாளன் இறப்பிலி யாவர்க்கும் இன்பம் அருளும் துறப்பிலி தன்னை தொழுமின் தொழுதால் மரப்பிலி மாயா விருத்தமும் ஆமே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வரிகளுக்கு இணங்க, பிறப்பும் இறப்பும் இல்லாத இறைவன் எதுவுமே கிடையாது. தன்னை நாடி தன்னை சரணடைந்தவர்களுக்கு எப்பவும் துறக்கவும் மாட்டார். அதே போல மறுபிறவியை கொடுத்து அவஸ்தைப்படவும் விடமாட்டார் இறைவன். அப்ப அவரை தொழ வேண்டிய காலகட்டத்திலே நேரம் இருக்கும் பொழுதே தொழுது விடுங்கள், வணங்கி இருங்கள், எப்பொழுதுமே அவருடன் இரண்டர கலந்திருங்கள் அப்படிங்கிறத மனதில் ஏற்றிக்கொள்ள வேண்டும். இணங்கி நின்றான் எங்குமாகி நின்றானும், பிணங்கி நின்றான் பின்முன் ஆகி நின்றானும், உணங்கி நின்றான் அமராபதிநாதன் வணங்கி நின்றாருக்கே வழி துணையாமே. அளவற்ற ஆற்றல் பொருந்தியவர், எல்லா உயிர்களுடனும் இணங்கி இருப்பவர், பிணைந்து இருப்பவர், நீக்கமர நிறைந்திருப்பது அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டையும் வேறுபடுத்தி பார்க்க முடியுமான? வேறுபடுத்தியே பார்க்க முடியாது. இறைவனையும் உங்களையும் வேறுபடுத்தி பார்க்க முடியுமா? முடியாது. அப்ப இறைவன் இருக்கிறாரா? உணரத்தான் முடியும். இறைவன் இருக்கிறாரா? உணரத்தான் முடியும். இது ஏதோ சாதாரணமாக போகிற போக்கில் பேசுகிற பேச்சும் கிடையாது. இப்போ நமக்கு தெரிஞ்ச ஒரு காலகட்டத்தில் சித்த பெருமக்கள் இந்த பிரபஞ்சத்தை பற்றியும் அண்ட வெளிகளை பற்றியும் தனது ஞானக்கண்ணால் அல்லது பெற்ற சித்திகளின் காரணமாக எடுத்து கூறியிருக்கிறார். இந்த அறிவியல் வளராத காலகட்டத்திலே இதெல்லாம் இருக்குமா, சாத்தியமா என்று நாமும் நினைத்திருந்திருக்கலாம். ஆனால் அறிவியல் வளர்கின்ற இந்த காலகட்டத்திலே பல தொலைநோக்கிகளை வைத்து அண்டம், பால்வெளி அண்டம், பிரபஞ்சம் இந்த மாதிரி கூற்றுகளை எல்லாம் நாம் கண்முன்னே எடுத்து கொண்டு இப்பொழுது நிறுத்துகிறார்கள். அப்படிங்கும் போது அது எல்லாம் உண்மையாக நமக்கு தெரிகிறதல்லவா? அப்ப சித்தர்களும் ஞானியர்களும் எந்த தொலைநோக்கியை வைத்து பார்த்தார்கள் அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அப்ப உள்ளூர சில உணர்வு இருக்கிறது, உள்ளூர சில ஆற்றல் இருக்கிறது. அந்த ஆற்றலை எதன் பொருட்டு அவர்கள் பெற்றார்கள், எதன் பொருட்டு அவர்கள் பெற்றார்கள் அப்படிங்கிறது சூட்சமமான கேள்வி. எல்லோருக்கும் அந்த வாய்ப்பு கிடைத்து விட்டதா? இறைவனை சரணடைந்தவர்களுக்கு இந்த பிரபஞ்சத்தை பற்றியும் இந்த பிரபஞ்ச இயக்கங்களை பற்றியும் தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்பை இறைவன் நல்கியிருக்கிறார். அதுல தான் நம்ம சித்த பெருமக்களும் ஞானியர்களும் அடங்குகிறார்கள். இப்ப இந்த பிரபஞ்ச உருவாக்கத்தை பற்றி யோசிக்கும் பொழுது, பிரபஞ்சத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு மூலக்கூறுகளை பற்றியும் அணுக்களை பற்றியும் யோசிக்கும் போது, அணுவின் அசைவாக இறைவன் இருக்கிறார் அப்படிங்கும் போது உன்னின் அசைவாகவும் அவர் இருப்பார், உனது இயக்கமாகவும் அவர் இருக்கின்றார் அப்படிங்கிறதான் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அவர் ஆணை இல்லாமல் இந்த உடலில் ஓர் அணுவும் அசைவதில்லை, இந்த பிரபஞ்சத்தில் எந்த அணுவும் அசைவதில்லை. ஆனால் வாய்ப்புகள் உங்கள் முன்னே இருக்கிறது. எதை நீ எடுத்துக்கொள்கின்றாய் அப்படிங்கிறத பொறுத்து உங்களின் அடுத்த கர்மாவானது தீர்மானிக்கப்படுகிறது. அப்ப இதுவரையிலும் நம்ம எந்த தவறுகள் செய்திருந்தாலும், எந்த கர்மாவை சுமந்து வந்திருந்தாலும் அதை பற்றி எதுவும் கவலைப்பட வேண்டாம். இறைவனை நாடி செல்லுங்கள். போதும் இறைவா, போதும், நான் உன்னை நாடி வருகின்றேன், உன் நினைவாகவே நான் இருக்கப் போகின்றேன், உள்ளத்திலே நீ இருந்து எனக்கு வழிகாட்டு, உன்னை உணர்வதற்கும் இந்த பிறப்பின் ரகசியத்தை உணர்வதற்கும் நீதான் வழிகாட்ட வேண்டும். அந்த வழியின் ஊடே நானும் பயணித்து வருகின்றேன். என்னை கரையேற்றி விட வேண்டியது உனது பொறுப்புன்ட்டு அவரை சரணடைந்து விடுங்கள். அந்த சரணடைதல் அப்படிங்கிறது பெரிய பெரிய விஷயங்களை சாதிக்க வைக்கும், பெரிய பெரிய மாற்றங்களை நம் வாழ்வில் கொண்டு வரும், பெரிய இடத்திற்கு உங்களை கொண்டு செல்லும். ஏன்னா நம்ம பிடித்திருப்பது யாரைன்னா அப்பனை பிடிச்சிருக்கோம். யாரை பிடிச்சிருக்கோம்? நம்ம அப்பாவை பிடிச்சிருக்கோம். அப்பா என்றைக்குமே பையன் சரிக்கு விழுகிறத விரும்ப மாட்டார். தலையை அப்படியே உடம்புல 2 தட்டு தட்டுவார். தப்பு செஞ்சால் தட்டத்தானே செய்வாங்க, இதை பண்ணாத அப்படின்னு தட்டுவாங்க. அது வழியெல்லாம் கிடையாது நம்மை திருத்துவதற்கு. அப்ப இறைவனை பற்றி கொள்ளுங்கள். இணங்கி நிற்கின்ற இறைவன் எங்கும் நிற்பார், எங்கும் நிறைந்திருப்பார். அப்படி இருக்கின்ற இறைவனை நீங்கள் எந்த வடிவத்திலும் பார்க்கலாம், எந்த உருவத்திலும் பார்க்கலாம். ரொம்ப முக்கியமான விஷயம், எல்லா தேவர்களுக்குமே தலைவனாக விளங்குகின்ற சிவபெருமான்
இந்த பிரபஞ்ச இயக்கமாகவும் இருக்கின்றார் என்பதை உணர்ந்து கொள்ளும் பொழுது, அந்த இயக்கத்திலே உள்ள ரசனையை வளர்த்து கொள்ளும் போது, அதை உணர முற்படும் பொழுது இருக்கின்ற இன்பமானது அனாதியானது. அன்பர்களே, அதை உணரத்தான் நாம் முற்பட வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இப்போ மனிதனோட இயக்கம் அப்படிங்கிறது உடல் சார்ந்தது அப்படின்னு ஒரு கருத்து இருந்தாலும், மனம் சார்ந்தது அப்படிங்கிறது ஒரு மாற்று கருத்தும் இருக்கத்தான் செய்கிறது. ஒருவன் வாழ்க்கையானது நல்ல முறையில் அமைய வேண்டுமென்றால் உடல் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததோ அதே போல் மனமும் செம்மையானதாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இப்போ நமக்கு ஏற்படுகின்ற துன்பத்திற்கெல்லாம் இறைவனெல்லாம் காரணம் இல்லை. தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள், இறைவனெல்லாம் காரணம் இல்லை. அது இறைவன் நம்மிடம் சில திருவிளையாடல்களை செய்யும் பொழுது மட்டும்தான் அந்த மாதிரி கஷ்டங்கள் வருமே தவிர, இயல்பாக நமக்கு வருகின்ற கஷ்டங்கள் யாவும் நம்மால் ஏற்படுபவையே அப்படின்னா அது எல்லாருமே உணர்ந்து கொள்ளக்கூடிய, ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒன்று தான். எப்படி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, கொஞ்சம் பொறுமையாக கேளுங்களேன். இப்போ வாழ்க்கையில் எல்லாத்துக்குமே ஆசை இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா ஆசை இல்லாத மனிதன் அப்படிங்கிறவன் அவ்வளோதான் அந்த யோகி ஞானியர்களுக்கு ஈடானவர்களாக இருப்பார்கள்.